Hello friends, welcome back to our channel Let's Explore with Keerthu. So இன்னைக்கு வந்து நம்ம 90s kid chocolate ஓட part 2 3 ஆன எங்களுக்கு தெரியல ஏதோ ஒன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். September we met. I could tell by your smile. So okay, first நம்ம பார்க்க போற ஒரு 90s chocolate வந்து என்னன்னா இது 90s chocolate இப்ப கூட இருக்கு. 90s chocolate இப்ப இருக்கனால தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பல்லி மிட்டாய். ஆனா எனக்கு சீரக மிட்டாய் சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. ஏன்னா அதுக்கு நடுவுல சீரகம் இருக்கும். ஐயோ யப்பா சாமி. எனக்கு சீரகத்தோட அந்த ஒரு இது பிடிக்காது. எசன்ஸ். எசன்ஸ் இல்ல. சீரகத்தோட ஃப்ளேவர். ஃப்ளேவர். நிறைய இருக்கு. கலர் கலர். சோ சீரக மிட்டாய் வந்து அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காப்பா? எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வெச்சுக்கோப்பா. சோ இப்போ நம்ம செகண்டா பார்க்க போறது இந்த புளி மிட்டாய். இந்த மாதிரி இது ஒரு ஐஸ் குச்சில வந்து ராப் பண்ணி கொடுப்பாங்க. ராப் பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடிலாம் கலர்லெஸ்ஸா தான் ராப் பண்ணி கொடுப்பாங்க. இப்பதான் என்னமோ கலர் கலரா ராப் பண்ணி கொடுக்குறாங்க. ரெட், கிரீன், எல்லோ, ப்ளூ இப்படி கலர் கலரா. புளி மிட்டாய் புளிக்க தான் செய்யும். புளிதான் புளிக்கணும். ஐயோ எனக்கு மாறியாது நீ பண்றத பார்த்து. நீங்க எத்தனை ஒரு நல்லா இருக்கு. புளி பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா புளி? புளியங்காய் தான் எனக்கு பிடிக்கும். ஆனா இவனுக்கு வந்து புளியும் பழம் தானே பிடிக்கும். நான் டூத் பேஸ்டா வரைக்கும் போனது வந்து வெறும் புளி மட்டும் கிடையாது. புளி கூட கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க மசாலா. நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு 90s சாக்லேட் வந்து இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு 90s இது சாக்லேட்டா என்னன்னு தெரியல. இது வந்து ஏதோ ஒரு அப்பம்னு சொல்லுவாங்க, தோசைன்னு கூட சொல்லுவாங்க. சுத்தமா வெயிட்டே இல்லை. இப்படி இருக்கு. இதை நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு சாப்பிடுவேன். இதுதானே இது பாக்குறேன். பேர் என்னன்னு கூட தெரியாதுன்னு. உனக்கு என்ன ரெட் கலர் வேணுமா? எடுத்துக்கோ நீ. குட்டிக்கிச்சு வாழ சும்மாவே டங்க் ரொம்ப வேஃபர் தான். வேஃபரோட டேஸ்ட் தான். ஸ்வீட் இல்ல. ஒத்துதுதா வாழ. வேஃபர் தான். உப்பு இல்ல ஒன்றும் ஒண்ணுமே இல்லை. டைம் பாஸ் சாப்பிடலாம். கசக்கு. Wait a minute. காமி இந்த கலர் கசக்கு. இந்த கலர் நல்லா இருக்கே. ஆமாண்டா கசக்குது. இந்த கலர் கசக்கலையே. உனக்கு கசக்குதா? What is the rating of this wafer? இது வந்து லைட்டா கசக்குது. லைட்டா கசக்குது. கொஞ்சம் லைட்டா இல்ல, பாதி கசக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. இது கசக்குதுப்பா. இதுவும் உனக்கு கசக்குச்சா? ஸோ ரேட்டிங் வந்து 5. ஓகே, இது முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து ஏதோ ரோபாட் நோட்டு மாதிரி எனக்கு வாங்கியிருக்கு. இது ஃபுல்லாக ரூபா நோட்டு. அதை சுருட்டி சுருட்டி உள்ள வந்து என்னமோ வச்சுருக்காங்க. அது சாக்லேட்டா என்ன நல்லா இருக்கேன்னா சரி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அந்த காலத்து ப்ளூ கலர்ல ரூபா நோட்டு கடா. எவ்வளோ ரூபா? அந்த காலத்தோட 100 ரூபா நோட்டு. 50 ரூபா மணி பேசுந்தாலும். ஆமா அந்த காலத்து இல்லடா. இப்போ கீழே போடுறான். செலோட்டை போட்டு ஒட்டியிருக்காங்க. இங்க பார்த்தீங்களா எனக்கு ஓ இப்படி பண்ணாலே வருது. ஓகே, புஷ் பண்ணாலே வந்துடுது. நம்ம இந்த ரூபா நோட்டு வச்சுக்கலாம். ஜாலியாக இருக்கும். பிஸ்னஸ் விளையாண்டா வச்சு சூப்பர்.
அச்சே என்னடா அது ஸ்டூல் வந்திருக்கு. ஸ்டூல்ல மணக்கட்டை. உனக்குமா? உனக்குமா? தினூண்டு மணக்கட்டை. ஏய் எனக்கு ரெக்டாங்கிள் இருப்பா. உனக்கு வந்து சர்க்கிள் வா. நமக்கே தெரியும். ஸோ நோட் அப்பாடா ஹியூமங்கோசோர் போட்டிருக்காங்க நண்பர்களே. ஹியூமங்கோசோர் தொப்பி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இன்னொன்னுலையா எத்தனை? 3 பலிமிட்டாய் தான் கொடுத்துருக்காங்களா? ரொம்ப காஸ்ட்லி. இந்த பலிமிட்டாய் எல்லாம் நீ வச்சுக்கோ. எனக்கு இந்த புளிமிட்டாய் ரொம்ப பிடிச்சிருக்கடா, மறுபடியும் சாப்பிடணும் போல. No, God, please, no, no. இந்தா காமி. இந்த டால்ஸ் நீ வச்சுக்கோ. இந்த ரூபா நோட்டி நீ வச்சுக்கோ. இருக்கா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு வேணா இது ஜாலியா இருக்கும். பட் வர்த்தான்னு கேட்ட வர்த் இல்லை. சுத்தமா வர்த் இல்லை. அந்த ரூபா நோட் ஆனால் ஜாலியா இருக்குப்பா. ரூபா நோட் நல்லா இருக்கு. இந்த வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஸ்டார் சாக்லேட். இதுக்குள்ள வந்து ஸ்டார் சாக்லேட் இருக்கு. எப்படி? ஓ எனக்கு தெரியும். பீப்ளேட் ஞாபகம் இருக்கா? பீப்ளேட் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இது வந்து இதுல செட் பண்ணிக்கணும். அவ்வளவுதானா? செட் பண்ணிட்டு என்ன கீ கொடுக்குற மாதிரி இருக்கு. இரு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி கீ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. புரிஞ்சு போச்சு. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. பத்திக்குமா? சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ். வேற லெவல் டா இது நிஜமாவே. ஓகே. சமடா. நான் சாக்லேட் டேஸ்ட் பண்ண போறப்பா. நான் விளையாடப்பாங்க ப்ளீஸ். நான் சாக்லேட் டேஸ்ட் பண்றேன். நீ விளையாடுப்பா. நான் விளையாட முடியாது. ஏன்னா என்னோடது அங்கே போயிடுச்சு. அதனால So guys, starting. எப்படி என்னோட செலக்ஷன்? We starting from water, blue. இது வந்து ஒரு சுகர் மிட்டாய் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபயர். இப்போ இந்த குல்கான் மீட்டாவா அது என்னமோ வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பியே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வருது. ஃப்ளேவர் மட்டும் வேற வச்சுக்கோங்க கைஸ். ஏர் டேய் எல்லாம் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். கலர் மட்டும் தான் வேற. சூப்பரா இருக்கு. எங்கடா உன்னோடது? கைஸ் இது என்னன்னு தெரியல. செமையா இருக்கும். வேற லெவல் தான். எப்படி என்னோட செலக்ஷன் அது சொல் மேன். சும்மா அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குல்ல, இது அமுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே ஆகாது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன நீ கண்டுபிடிச்சியா? இதை வந்து இப்படி சுத்தி விடணும். சுத்தி விட்டுட்டு எவ்வளவு இருக்குன்ட்டு ஃபுல்லா காலியடா. அடப்பாவி. எந்த அளவுக்கு சுத்துறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகும் போல. சுத்திட்டு ஃபுல்லா சுத்தியாச்சு. உட்காந்துட்டு மூஞ்சி அடிக்காம இருந்தா சரி. இருக்கா? செம்மாயிட்டு. ஃபேனுக்கு மேல போயிடுச்சு. செம்மையான ஒரு இது. சாக்லேட் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த இது நல்லா இருக்கு. சாக்லேட் நல்லா இருக்கு. சாக்லேட்டும் ஓகே. இதுக்கு எவ்வளோடா கொடுப்பேன் 10க்கு? ஸோ இதுக்கு வந்து 10க்கு வந்து 10 கொடுப்பியா? 8.5. நான் 9 கொடுப்பேன். 1.5 எங்க லாக்னா சாக்லேட் அவ்வளோ டேஸ்டாக இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாக்லேட் போயிடலாம்னு நினைக்கிறேன்.